ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூடியார்ட் கிப்ளிங் எழுதுனா த பவர் ஆஃப் தி டாக் அப்படிங்கிற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரூடியார்ட் கிப்ளிங் இவரோட ஃபுல் டைம் என்ன அப்படின்னா ஜோசப் ரூடியார்ட் கிப்ளிங். எப்போ பார்ன் ஆறாரு அப்படின்னா 30 டிசம்பர் 1865, மலபார் ஹில், பாம்பே பிரசிடென்சி, பிரிட்டிஷ் இந்தியா. டைட் 18 ஜான்வரி 1936, லண்டன், இங்கிலாந்து. இவர் ஒரு இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட், நாவலிஸ்ட், போயட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா த ஜங்கிள் புக், ஜஸ்ட் ஸோ ஸ்டோரிஸ், கிம், த ஒயிட் மேன்ஸ் பர்டன், கேப்டன்ஸ் கரேஜியஸ், இஃப், குங்காதின் அண்ட் மேண்டலே. இவர் வாங்கின நோட்டபிள் அவார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் 1907 வாங்கியிருக்காங்க. த பவர் ஆஃப் த டாக் போயம் எப்போ பப்ளிஷ் ஆனது அப்படின்னா 1910. ரூடியார்ட் கிப்ளிங்கோட த பவர் ஆஃப் த டாக் அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இவர் ஒரு டாக் வளர்த்துறாரு, அது இறந்துருது. அதோட இறப்பு எவ்வளோ இவரோட லைஃப்பில் இம்பேக்டாக கொடுக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த போயம் எழுதியிருப்பாரு. இப்போ போயம்குள்ளே போகலாம். இந்த போயம் மொத்தம் 5 stanzas. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, there is sorrow enough in the natural way from men and women to fill our day, and when we are certain of sorrow in store, why do we always arrange for more? Brothers and sisters, I bid you beware of giving your heart to a dog to tear. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல நேச்சுரல் வேன்னு ரெஃபர் பண்றது என்ன அப்படின்னா, டெய்லி டே டு டே லைஃப்ல அவர் லைஃப்ல நடக்கிறது. அதாவது நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு, நம்ம சொசைட்டியால அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு. இது எப்படி சொல்றது, ஒரு ஆர்டினரி லைஃப்லயே, அந்த டாக் இல்லாத லைஃப்லயே இந்த வேர்ல்டு நம்ம மேல நிறைய பிரச்சனையை திணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம கவலைப்பட்டுட்டே தான் இருப்போம். அதை சொல்றாங்க. அந்த மாதிரி டெய்லி மென் அண்ட் விமன் நம்ம லைஃப்ல இருப்பாங்க. அவங்களால நம்மளுக்கு ஏதாச்சும் டிப்ரெஷன் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே நம்மளை சுத்தி இத்தனை டிப்ரெஷன் இருக்கும்போது நம்மளா வாலண்டியரா போய் எனக்கு இந்த கவலை வேணுங்கிற எடுக்கிற மாதிரி தானே அந்த டாகை வளர்த்துனது. ஏன் அப்படின்னா, இவர் ஒருவேளை அந்த டாகை வளர்க்காம இருந்திருந்தாருன்னா அதோட இழப்பு இவருக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காது. இவரே வாலண்டியரா போய் ஒரு டாக் வளர்த்தினாரு, அது இறந்ததுக்கு அப்புறம் இப்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் லாஸ்ட் டைம்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிவிங் யுவர் ஹார்ட் டு எ டாக் டு டியர். ஓகே, இந்த மாதிரி நான் மத்தவங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன், என்ன மாதிரி நீங்களும் போயிட்டு உங்களோட ஹார்ட்டை அந்த டாக் கிட்ட கொடுத்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. செகண்ட் ஸ்டான்ஸா, buy a pup and your money will buy love unflinching that cannot lie, perfect passion and worship fit, by a kick in the ribs or a pat on the head, nevertheless it is hardly fair to risk your heart for a dog to tear. செகண்ட் ஸ்டான்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாய்க்குட்டி நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட் கொடுத்துதான் வாங்குவோம். சரி, நம்ம எப்பயும் வாங்குறது என்ன, பொருள் இல்ல வேற ஏதாச்சும் தான் வாங்குவோம். ஆனா இது சொல்லுவாங்கல்ல, ஹாப்பினஸ், லவ், அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு. ஆனா இங்க எப்படின்னா, நம்ம அமௌண்ட் கொடுத்து ஒரு நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னா அது நம்ம மேல காட்ட அந்த லாட் ஆஃப் லவ் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கின மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஃபிளிஞ்சிங் அப்படின்னா நாட் ஷோயிங் ஃபியர் ஆர் ஹெசிடேஷன். அதாவது இப்ப அந்த டாக் நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா அது நம்ம மேல எந்த பயத்தையும் காட்டாது, நமக்கு அதை பார்த்து பயம் எல்லாம் இருக்காது. அது நமக்கு உண்மையா இருக்கும், பொய்லாம் சொல்லாது. எப்படி அதோட லவ் அது காட்டும் அப்படின்னா, அது இப்ப எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம மேல அது ஏறும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி, அதுதான் பை கிக் இன் த ரிப்ஸ் அந்த லைனுக்கு மீனிங். அந்த மாதிரி ஏறது, பேட் ஆன் த ஹெட், இந்த மாதிரிதான் அதோட லவ் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறதுனால நீங்க போய் உங்க ஹார்ட்டை அந்த டாக் கிட்ட கொடுத்து ரிஸ்க் இது பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸா முடியும் போதுமே அந்த டாக் இவர் லைஃப்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கடைசியா அதோட இறப்ப சொல்ற மாதிரி, நீங்களும் என்ன மாதிரி போய் அந்த டாக் கிட்ட உங்க ஹார்ட்டை கொடுத்து கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியே தான் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் இவர் முடிச்சிருப்பாரு. When the 14 years which nature permits are closing in asthma or tumor or fits, and the vet's unspoken prescription runs to lethal chambers or loaded guns, then you will find it's your own affair, but you have given your heart to a dog to tear. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்ட் ஸ்டான்ஸாலதான் அந்த டாக் இறந்ததே இவர் சொல்லுவாரு. அந்த டாகோட 14 இயர்ஸ்ல நேச்சரே பர்மிட், அது நேச்சர் அது உயிரோட இருக்க பர்மிட் பண்ணது. இது எதனால இறந்துச்சு அப்படின்னா, ஆஸ்துமாவா இருக்கலாம், இல்ல டியூமரா இருக்கலாம், ஃபிட்ஸ் இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெட்ஸ் அப்படிங்கும்போது அந்த வெட்டினரி டாக்டர் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு இவ்வளவு நாள் அது வாழ்ந்துருச்சு. டு லெத்தல் சேம்பர்ஸ் அப்படின்னா இது
டெத்துக்கு வந்து போக போகுது. அதாவது இந்த ஆஸ்துமா டியூமர் ஃபிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதனால அது வந்து டெத் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. லோடட் கன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எப்படி ஒரு கன்ல வந்து புல்லட்ஸ் லோடா இருக்கோ அந்த மாதிரி இவ்வளோ நாள் அதோட பொட்டன்ஷியலை ஹோல்ட் பண்ணி சாகாம இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இவ்வளோ இந்த வெட்டினரி டாக்டர் எல்லாம் போயிட்டு இவ்வளோ இவரை கஷ்டப்படுறதுக்கு காரணம் இவரோட ஓன் அஃபேர் தான். அதனால நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட ஹார்ட்டை வந்து என்ன மாதிரி நீங்களும் போய் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லைனை முடிச்சிருக்காரு. ஃபோர்த் ஸ்டான்ஸா, when the body that lived at your single will with its whimper of welcome is stilled. How still? When the spirit that answered your every mood is gone wherever it goes for good. You will discover how much you care and will give your heart to a dog to tear. இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வெந்த பாடி, அந்த பாடின்னு ரெஃபர் பண்றது அந்த டாக். சிங்கிள் வில் அப்படிங்கும்போது இது வந்து அவரோட வில். ஏன் அப்படின்னா அந்த டாக் இருந்ததெல்லாம் அவங்களோட மாஸ்டர் டிபெண்ட் பண்ணி தானே, அதாவது அவங்க மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதானே நடந்திருக்கும். சோ சிங்கிள் வில் அப்படிங்கும்போது அதோட மாஸ்டர் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அந்த டாக் வந்து செஞ்சிருக்கும். வித் இட்ஸ் விம்பர் ஆஃப் வெல்கம். விம்பர் ஆஃப் வெல்கம் அப்படிங்கும்போது எவ்வளவுதான் அதுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலுமே நம்ம எங்க இருந்தாவது வந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி வெல்கம் பண்ற மாதிரி பண்ணும் இல்லையா, அது வந்து இன்னமும் அவர் கண்ணிலேயே இருக்கா. இஸ் ஸ்டில்டு. இந்த இடத்துல வந்து ஹவுஸ் ஸ்டில்னு எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஸ்டில்ங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா இவரோட மனசாட்சி இவர்கிட்ட சொல்லுதான். இவர் வந்து சொல்றாரு இன்னமும் அது என் கண்ணிலேயே இருக்கு அப்படிங்கும்போது மனசு என்ன சொல்லுதான், அது எப்படி இன்னமும் இருக்கும், அதுதான் இறந்துருச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த மனசாட்சி சொல்லுதான். இந்த இடத்துல ரூடியார்ட் கிப்ளிங் வந்து அசைடு யூஸ் பண்ணிருக்காங்க. அசைடு அப்படின்னா நம்மளோட ஆள் மனசு பேசுறது வெளியே ஆடியன்ஸுக்கும் தெரியறது தான் அசைடு. அது வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when the spirit that answered your every mood. அதாவது இப்ப நீங்க வந்து ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா அந்த டாக் கிட்ட வந்து ஜாலியா விளையாடுவீங்க. இப்ப வந்து ஒரு மாதிரி சேடா இருந்தீங்கன்னா அந்த டாக் வந்து கண்டுக்கவே மாட்டீங்களா. அதனால உங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பிரிட்ங்கிறது அந்த டாக் அது வந்து ஆன்சர் பண்ணுன்னு சொல்றாங்க. இஸ் கான் வேர் எவர் இட் கோஸ் ஃபார் குட். ஓகே, இப்போ வந்து அது இறந்துருச்சு இல்லையா, இது போனது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அது இருந்தாலுமே என்னைக்கு ஒரு நாள் இறக்கத்தான் போகுது. அப்ப வந்து இவ்வளவு சஃபர் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிதான் ஆகும். அது வந்து இப்ப போனதே பரவாயில்ல. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு போறதுக்கு வந்து அவர் இன்னும் அது மேல லவ் கொடுத்தாரு அப்படின்னா இன்னும் அவருக்கு ஹர்ட் ஆகும். இப்பயே அது இறந்தது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா அதை மாத்த ட்ரை பண்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ வில் டிஸ்கவர் ஹவு மச் யூ கேர். ஓகே, இப்ப வந்து சொல்றாரு நம்ம வந்து எவ்வளவு அது மேல கேரா இருந்திருப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு, அண்ட் வில் கிவ் யுவர் ஹார்ட் டு த டாக் டு டியர். எப்பயும் போல அந்த கடைசி லைன், நீங்க வந்து உங்களோட ஹார்ட் அந்த டாக் கிட்ட கொடுத்தீங்கன்னா இப்படிதான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, இது வந்து லாஸ்ட் ஸ்டான்ஸா வந்து முன்னாடி பார்த்த ஃபோர்த் ஸ்டான்ஸாவோட லைன்ஸ் வந்து அதிகமா கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்த்த அதே லைனை வந்து மறுபடியும் இந்த ஸ்டான்ஸால வந்து கொண்டு வராரு. We have sorrow enough in the natural way when it comes to burying Christian play. Okay, இப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நேச்சுரல் வே எப்பயும் போலயே நம்மளுக்கு இவ்வளவு சாரோ இருக்கு. when it comes to burying Christian clay அப்படின்னா நம்ம சாகிற வரலும் அது நம்ம கூடயே தான் இருக்கும். ஓகேவா, our loves are not given but only lent at compound interest of 10%. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம லவ் அந்த டாக் மேல இவர் கொடுத்த லவ் எப்படி அப்படின்னா ஒரு கடன் கொடுத்த மாதிரிதான். லென்ட் அப்படின்னா கடன் கொடுக்கறது. கடன் கொடுத்த மாதிரிதான். இப்ப நாம எவ்வளவு லவ் கொடுக்கறோமோ அது எப்படி கடன்னா இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொடுக்கற லவ்க்கு அது அந்த டாக் வந்து திருப்பி என்ன கொடுக்குதுன்னா கடன் எப்படி ஏறுதோ அந்த மாதிரி அதோட லவ்வும் அது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைன், though it is not always the case I believe. ஓகே, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நடக்குமான்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, that the longer we have kept them the more do we grieve. இதுல நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு, அதாவது இப்போ ஒரு கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே போகுதுன்னா எந்த அளவுக்கு அதை கட்டாம வர்றோமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே போகும் இல்லையா, அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம அது மேல லவ் வந்து நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவு வந்து சாராவும் அதிகமாயிட்டே இருக்கும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, for when debts are payable right or wrong a short time loan is as bad as a long. ஓகே, இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கடன் வந்து நாம கட்டாமே போகலாம். இப்போ வந்து நம்ம ஷார்ட் டைமுக்கு லோன் வாங்கியிருந்தனாலும் அதுவும் நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், லாங் டைம்ல வாங்கியிருந்தாலும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். இது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த டாக் வந்து கம்மி நாள் இவர் கூட இருந்தாலும் இவர் கஷ்டப்படுறாரு, அதிக நாள் இவர் கூட இருந்தாலும் இவர் கஷ்டப்படுறாரு. அப்படிங்கும் போது இவர் எப்படி அந்த கடன் கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து அந்த டாக் மேல வந்து லவ்வை தந்துட்டு இவர் வந்து இப்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு அந்த டாக் வந்து உயிரோட இல்ல இல்லையா அப்படி சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, so why in heaven before we are there should we give our hearts to a dog to tear.
இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஹெவனுக்கு போக தான் போறோம், அதாவது இறக்கத்தான் போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் நம்மளோட ஹார்ட்ஸை வந்து அந்த டாக் கிட்ட கொடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் இவரோட சோலும் ஹெவனுக்கு போகும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த லைஃபை ஹாப்பியா வாழ்றதை விட்டுட்டு இவரே வாலண்டியரா போய் அந்த டாக் கிட்ட இவரோட ஹார்ட்டை கொடுத்து இப்ப அந்த டாக் இல்லைங்கும் போது சஃபர் ஆகுறாரு இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நம்ம சஃபர் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினோடய இந்த போயம் வந்து முடிச்சிருக்காங்க. இந்த போயம்ல இவர் வந்து அவர் டாக் வந்து இவர் எவ்வளவு லவ் பண்ணாரு அப்படிங்கறதும் சொல்றாரு, அந்த டாக் இல்லாத லைஃப் இவருக்கு எப்படி இருக்கிறதும் சொல்றாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.